பார்த்த விழிகள் நீ பார்த்த நொடி. வெல்கம் டு நியூ வீடியோ. இப்போ நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியும் வேலை வரணும்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் உங்கள் ஃபோட்டோ வச்சு எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம சேனல் புதுசாக யாரும் வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செட் பண்ணிடுங்க. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் நம்ம அலைட் மோஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி 9:16 ரேஷியோ செட் பண்ணி கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி மீடியாவுக்கு போய்க்குங்க. ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்னு இருக்காங்கிட்ட அதை கிளிக் பண்ணி இதில் மூணாவதாக இருக்கிறத வச்சு பெருசாக்கிங்க ஃபோட்டோவை. கீழே டெலகிராம் லிங்க் கொடுத்துருங்க. அதில் தான் நம்ம மெட்டீரியல்லாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸு இருக்கிறாலையும் ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் வந்துடுங்க. இப்போ இந்த டைம் லைன் வந்து ஃபுல்லாக அந்த பக்கம் இழுத்து விட்டுருங்க அந்த பாலை. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக வந்திருக்கும். உங்களுக்கு தேவையான செகண்ட்ஸில் வச்சு கட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 30 செகண்டில் வச்சு கட் பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ஒரு பேக் ஸ்க்ரீன் ஒன்று வந்துடும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஃபிட் ஆயிரும். அப்படி ஃபிட் ஆகணும்னா இந்த 3 ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு இந்த மூணாவது கிளிக் பண்ணி லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க. இப்போ பேக் கொடுத்து பேக் வந்துக்குங்க. இந்த வீடியோ எண்டுக்கு போய்ட்டு அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிக்கோங்க. இது இங்கேருந்து ரெண்டாவதாக இருக்கிறத இதை கிளிக் பண்ணிங்கனாக்கா ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக ட்ராக் ஆயிரும். இப்போ ஃபஸ்ட்டுக்கு போயிருக்காங்க. இப்போ அடுத்து இந்த ஃபோட்டோவை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. இங்கேருந்து இந்த இதை ரெண்டாவதாக இருக்கிறத இதை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் லேயர் கொடுத்துருங்க. இப்போ இன்னொரு லேயர் க்ரியேட் ஆயிரும். அந்த ஃபோட்டோவை லாங் ப்ரெஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துடுங்க, எல்லாத்துக்கும் மேலே. இதை ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் பெருசாக இருக்குது, 9:16 இருக்குது. இந்த ஃபோட்டோவை சின்னதாக்கிங்க லைட்டாக. இந்த எடிட் சைஸ் என்ன இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணி இதை ரெண்டாவதாக இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கம்மி பண்ணி ஒரு 640 பக்கம் வச்சுக்கோங்க. மேலே இருக்கிறது 540, கீழே இருக்கிறது 640. வெளில வந்துடுங்க. இப்போ இன்னும் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் செட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு பிஎன்ஜி இமேஜ் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங்கில் போய் லைட்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவையான இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எதுவும் புரியலைன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வெளில வந்துடுங்க. இதையும் ஃபுல்லாக ட்ராக் பண்ணிக்கோங்க வீடியோ எண்டு வரலையும்.
அதுக்கு அடுத்ததாக ஒரு பிஎன்ஜி இமேஜ் ஆட் பண்ணியிருப்பேன். சாரி, எமோஜி ஆட் பண்ணியிருப்பேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3-4 இமேஜ் பிஎன்ஜி இது பண்ணிக்கோங்க. கலர் இது மாதிரி இருக்கும். கலரில் போயிட்டு மூணாவதாக இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் பாலை ஃபுல்லாக டிக்ரீஸ் பண்ணிவிட்டு டிக் கொடுத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கலர் வந்துடும். இப்போ உங்களுக்கு தேவையான சைஸ் வச்சு மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ லிரிக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணணும். இதே வீடியோ ஃபுல்லாக எண்ட் வரையும் கிராப் பண்ணிக்கோங்க. லிரிக்ஸ் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன சாங் ஆட் பண்ணுறீங்களோ அந்த சாங்குக்கு ஏற்ற மாதிரி அதே லிரிக்ஸை டைப் பண்ணி குரோமில் போய் காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. இருக்கு அந்த சாங்கு நான் கிராப் பண்ணிக்கிறேன். இந்த 2 பேராவை காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ அலைட் மோஷன் உள்ளே வந்துடுங்க. டெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டில் போய்ட்டு எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடையில இந்த ஃபீமேல் இதெல்லாம் டெலீட் பண்ணி விட்ருங்க. அடுத்து ஃபஸ்ட்டுக்கு வந்துங்க. இப்போ இது மாதிரி ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, இந்த கீழே இருக்கிறத கொடுத்தீங்கன்னாக்கா இப்படி கட் ஆகும். அதை ஃபஸ்ட்டில் கொண்டு போய்ட்டு உங்களுக்கு தேவையான இடத்துல அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை இன்னும் கொஞ்சம் பெருசாக்கிங்க. உங்களுக்கு தேவையான சைஸில் லைட்டாக அந்த பாலை பிடிச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகும். அப்படியே வச்சு அடுத்த லைனை கொண்டு வாங்க. அடுத்த லைனில் உங்களுக்கு தேவையான இடத்துல அது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இருங்க ஒரு செகண்ட், நான் கட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு உங்களுக்கு அப்புறமா காமிக்கிறேன். இல்லைன்னா வீடியோ இன்னும் ரொம்ப லென்த்தாக போகும். இப்படி இருக்கும். உங்களுக்கு தேவையான ஃபாண்டை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக கலர், உங்களுக்கு தேவையான கலர் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக டிக் பண்ணிடுங்க. இப்போ எல்லாமே ஓரளவுக்கு எல்லாம் எடிட் பண்ணி முடிச்சிட்டோம். ஓகே, இப்போ லைட்டாக அந்த ஃபோட்டோ பேக்ரவுண்டில் இருக்கிறது லைட்டாக மூவ் ஆகி பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோ மட்டும் எப்படின்னு பார்த்துக்கலாம். எஃபெக்ட்டுக்கு போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட் கொடுத்துக்கோங்க. மூவ் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய் இந்த ஸ்விங்னு இருக்கும். இதை ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துருங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங் கொடுத்துட்டு கீழே இருக்கிறது வந்து ஆங்கிள் 1 வந்து -5 ஆங்கிள் 2 வந்து +5 ஆங்கிள் 1 வந்து -5 இருக்குது. அதை நீங்கள் செட் பண்ணிக்கிங்க. அடுத்து வந்து இது வந்து ஃபுல்லாக மைனஸ் பண்ணிவிட்டு ஒரு 90 வச்சுக்கோங்க போதும். இப்போ பேக் கொடுத்து பேக் வந்துடுங்க. இப்போ தேவையான அளவு வச்சாச்சு. அந்த ஃபோட்டோவில் எதுவும் எட்ஜில் எதுவும் தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக ஜூம் பண்ணிக்கோங்க ஃபோட்டோவை. இப்போ பேக்ரவுண்டில் ஒரு வீடியோ வந்திருக்கும், ஸ்னோ வீடியோ. அந்த வீடியோ ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு பிளெண்டிங்கில் போய் லைட்டில் போய் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அவ்வளோதான், எடிட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தேவையான சாங் ஆட் பண்ணிக்கோங்க. ஆடியோவில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான சாங் அந்த லிரிக்ஸ் என்ன லிரிக்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த சாங் ஆட் பண்ணிக்கோங்க. 1 செகண்ட். இந்த ஸ்னோ வீடியோ வந்து 15 செகண்டுக்கு இருக்கும். இந்த லேயர் அப்படியே காப்பி லேயர் கொடுத்துக்கோங்க.
இதில் லைட்டாக எண்டில் வச்சு பேஸ்ட் லேயர் கொடுத்துருங்க. அவ்வளோதான், வீடியோ எண்டு ஃபுல்லாக வச்சு கட் பண்ணிங்க. கட் பண்ணிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கங்க. அவ்வளோதான் கைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இதில் எதுவும் டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள்.